போன வருஷம் நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்தது. அறிமுக இயக்குனர்கள் அவங்களுடைய கதையை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்படி ஒரு கதை நம்ம எல்லாருமே வந்து பயங்கரமா உழுக்குச்சு, ஒரு கேள்வி கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து பாட்டில் ராதா திரைப்படம். ஸோ பாட்டில் ராதா மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இவரோட அடுத்த படம் என்ன, அதில் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரக்கனி சார், சசி சார், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நான் அன்பே டயானா படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜமாக்கும் அன்பே டயானாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச இது வந்து அஃப்கோர்ஸ் பெரம்பூர் அந்த சென்னையோட லைஃப்பை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சேத்தன் சாரோட ஒர்க்கும் ரோஜா மேம் அவங்க ரெண்டு பேரோட இது வந்து ஒரு ஏஜாக இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க லைஃப்பை பற்றி ரொம்ப அழகாக ரைட்டராகவுமே பாரியோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. இது அவரோட ஒர்க்கில் எனக்கு இந்த படம் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலேயே ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒர்க் சார். இது ஒரு காது கேட்காம அந்த சேலஞ்சஸை வந்து காமிச்சிக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருந்தீங்க. ஆக்டராகவுமே இது ஒரு பெரிய இதுலேருந்து அடுத்தடுத்த நகர்வு ரொம்ப பெரிய நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாரியோட ஜேர்னி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 13 நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கபாலி காலா ஒர்க் பண்ணும்போது வேறு ஃபிலிம்ஸு ஃப்ரெண்ட்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸு நான் அசிஸ்ட் பண்ணுற ஃபிலிம்ஸ்லேயும் வருவான். ரொம்ப மினிமலான கேரக்டர், அதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும் அந்த ஒரு இது வர்றது அப்படிங்கிறது. எனக்கு பாட்டில் ராதா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ண கேரக்டர் வந்து பாரி தான். அவனோட ஒர்க்கு, லிட்ரேச்சர் படிக்கிறது, மற்ற விஷயங்கள் வந்து எனக்கு வெறுமனே ஆக்டரு நம்ம வாய்ப்பு கேட்குறோம் தேடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்க விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாரி. இப்போ வேல்பாரி பற்றி பேசணும்னா வேல்பாரி நாவலோட இல்லை ஒவ்வொரு கேரக்டர் பற்றி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் பற்றியுமே ஒரு டைம் வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு பாட்டில் ராதாவில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ் அவங்க ஓனாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது, அதை நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் பாரி பண்ணது மட்டும் வந்து நானே கூட இந்த மாதிரி எழுதியிருக்க முடியாதுன்ற மாதிரி என்னை சர்பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த வேர்ல்டு. ஏன்னா அந்த வேர்ல்டு தெரியாது, அது ரொம்ப சாலிடாக ஆத்தென்டிக்காக பேசிட முடியாது அந்த ஒரு குடிகாரனாகவும் நான் கிரியேட் பண்ணுற வேர்ல்டுக்குள்ளே புதுசாக வர ஒரு ஆக்டரால். ஆனால் அவன் ஒரு 6 months வந்து ஆல்மோஸ்ட் 85 kgலேருந்து 50+ அந்த மாதிரி வந்தது. 7-8 மாதமாக தாடி இதெல்லாம் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகிட்டு அது படம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் போன அளவுக்கு பெரிய எஃபர்ட் அது அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது. இப்போ ஜமாலேருந்து அன்பே டயானா அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே பாரியை நல்லா தெரிஞ்சுமே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது ரொம்ப சீரியஸாக ரூட்டடான ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஜாலியாக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் ஒர்க். நிச்சயமாக யுவராஜ்க்கு நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம்ஸாக தொடர்ந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அதை ரொம்ப அழகாகவும் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஈவன் இதோட ப்ரொடக்ஷன் பப்ளிசிட்டி டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அப்பீலிங்காக போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஈவன் ட்ரெய்லர் ரொம்ப செம்ம ஐடியா. ட்ரெய்லரோட ஐடியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் சாங் பரத் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் கோபி அவரோட ஒர்க், ரம்யா அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவர் ஷெல்லியோட அருவி பார்த்ததுலேருந்தே எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாழ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷெல்லி பண்ணுறாரு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நிச்சயமாக இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காகவுமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்குள்ளவுமே தன்னோட பர்சனாலிட்டியை, தன்னோட சென்சிபிலிட்டியை வந்து அங்கங்கே வச்சிடுற ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்க. பாரி இதில் வந்து நிச்சயமாக அவர் சேத்தன் சாரோட கேரக்டர், அவங்க ரோஜா மேமோட கேரக்டர் வந்து எழுதின விதம், அவங்கள கம்ப்ளீட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு போயட்ரி மாதிரி இருந்தது அவங்களோட போர்ஷனே. நல்ல ஒர்க். மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சில இடங்கள்ல அவருடைய எல்லா படங்களுமே வந்து இந்த வார்த்தைகளை முன்ன பின்ன சொல்லி ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்படி மக்கள் எல்லாருக்கும், மீடியா எல்லாருக்குமே பரத் சங்கரா தெரிஞ்சவர். அன்பே டயானா டீமுக்கு மட்டும் சரத் பேங்கர் அப்படின்றது தான் எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுறாரு.
அப்படியான ஒரு பேங்கரான மியூசிக்கை வந்து ஒரு பவர்ஃபுல்லாகவும் குவாக்கியாகவும் அதே சமயத்தில் சோல்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காரு. ஸோ மண்டேலா மாவீரனை தொடர்ந்து இப்போ இந்த படம் அவரோட கீஸ்ல, அவருடைய ட்ரம்ஸ்ல அப்படின்னு சொல்லி அவரோட கீ நோட்ஸ்ல ஒரு அற்புதமான ஒரு ஆல்பமா வந்திருக்கு, வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து இவரோட லைன் அப்ஸ்ன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 படம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ லைன் அப்ல வச்சிருக்காருன்றது தெரியல. ஸோ கல்யாண மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த விழாவின் நாயகன், படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஷரத் பங்கர் என்கிற பரத் சங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டைனா பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னா, பெரம்பூர், நான் சென்னை பையன் தான். பெரம்பூர் நிறைய விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பெரம்பூர்ன்ற ஒரு அது ஏதோ தனி வேற ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் கிரியேட் ஆனிச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது, என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்க, செமையாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு, என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எதாவது இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு, அவரு இந்த படத்துல வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு ரசிகனா சொல்றேன், படம் பார்த்ததை வச்சு சொல்றேன். அண்ட் தேங்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்றேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேலைகள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையா இருக்கு. மொத்தமாவே திருப்பி எல்லாருமே இதுதான் சொல்றோன்ற மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும் போது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புறேன். இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த சோல்ஃபுல்லான பாடல்கள்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ அப்போ தெரியும் இவரோட பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ வாழ்த்துக்கள் பரத் ப்ரோ, தேங்க்யூ. பாடல்கள்ன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் எப்படியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது வந்து டீசர் ட்ரெய்லர் சொன்னாலும் அந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி ஒரு வேல்யூ இருக்குது. அப்படியான பாடல்களை தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட் உடைய படங்களில் நல்ல பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் மோகன்ராஜன் அண்ணன். ஸோ அவர் எழுதி இந்த படத்தில் இன்னும் பாடல்கள் வந்து அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. அடுத்தடுத்து நல்ல பாடல்கள் இந்த படத்துல இருந்து அவருடைய எழுத்துல வெளியாக காத்திருக்கு. பாடலாசிரியர் மோகன்ராஜன் அண்ணன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோகன்ராஜன் அப்படிங்கிற பாடலாசிரியர் பேரை ஆரம்பித்தது சசிகுமார் சார். அவர் முன்னாடி இருக்கும்போது நான் எப்பயுமே ஆரம்பித்து தான் சொல்லணும். அந்த பேரை அடையாளப்படுத்தினது மில்லியன் ஸ்டுடியோவுக்கு பெரிய பங்கு இருக்குது. எம்ஆர்பிக்கு பெரிய நன்றி. இந்த படம் வந்து $1 மில்லியன் நான் பண்ணுற 4வது படம். கடந்த 3 படமும் பெரிய வெற்றி படமாக நீங்கள் ஆக்கி மாற்றி கொடுத்துருக்கீங்க. மக்களாகிய உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி வந்து கதை சொல்லும்போது நான் முழு கதையும் நான் கதை சொல்கிற அந்த கதை சொல்கிற அழகே வேற. சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆமாம் மேம், ரோஜா மேம் உங்கள் கேரக்டர் வச்சு தான் சொன்னார். நான் அந்த கேரக்டர்லாம் யாருங்கிறத நான் ஈஸியாக விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சுது. சூப்பர் ப்ரோ. நீங்கள் நான் வந்து கதை கேட்டுட்டு யுவராஜுக்கு கால் பண்ணேன். யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், அபிகிட்ட சொல்லும்போது, அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி இதை நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க, ஒரு எஸ்எம்எஸ்க்கு மேலே ஒரு படமாக வரும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாற்றம் சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் படம் பார்க்கல, சில விஷுவல்லாம் பார்க்கும்போது பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஆங்கிலோ இந்தியன் யாரா பண்ண போகிறா, அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் அவர் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவையும் பார்த்துருவேன்.
இந்த படத்துல தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்ல பெங்களூர் ஸ்லாங்ல பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்ப இருந்தது. அப்புறம் நீங்க பூஜையில உங்களை பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா இனிமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர் நான் வந்து ரீசெண்டா சந்திச்ச ஒரு நல்ல மனிதர், கம்போசர். இந்த பாட்டு எல்லாமே இந்த படத்துல வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துல என்ன வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இந்த பாடம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம், 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு தான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பா வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11-12 பேர் கொண்ட குழு வச்சிருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்களுடைய என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும், இது என்னோட மனசார பெரிய ஆசை. நான் எப்பயுமே சொல்லுவேன். அப்புறம் வந்து யாரை விட்டேன்னு தெரியல, சரவணன் சார். இப்போ சமீபத்தில் சந்தித்த மிகச்சிறந்த நல்ல மனிதர். நிறைய கவிதைகள்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அந்த புத்தகமாக கொண்டு வரேன் சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழித்து சசி சார் தான் ஆரம்பித்தார் என்னோட லைஃப்பை. இப்போ தான் சமுத்திரக்கனி சாரோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி இருக்கேன். அண்ணா நிறைய வந்து உங்களோட பயணிக்கணும்னா கடைசியாக நீங்கள் சுச்சுவேஷனுக்கு டியூன் இல்லை, அதனால் உங்களை சந்திக்க முடியல, மன்னிக்கணும். அந்த சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சேத்தன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எழுதும்போது 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது மேம். எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். செம்பருத்திலேருந்து நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. நன்றி. படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், நியோ கேஸ்டல் கிரியேஷன்ஸ் உடைய ப்ரொடியூசர் சத்யா மேம். ஒரு நிமிஷம் மேம். அதாவது நம்ம சென்னையில் நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது. ஸோ அதில் சத்யா ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி வச்சு, ஸோ அதில் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய கஷ்டப்படுற மாணவர்களை வந்து ஒரு அதிகாரத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சத்யா மேம். ஸோ கல்வித்துறையில் ஒரு உறுதுணையாக இருந்துட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ கலைத்துறைக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய முதல் படம் இரா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மில்லியனர் ஸ்டுடியோஸோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் அன்பே டயானா. ஸோ அன்பே டயானாவுடைய ப்ரொடியூசர் சத்யா கரிகாலன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து எங்களுடைய அழைப்பையும் அன்பையும் நட்பையும் ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு சசி சார் அவர்களையும் திரு சமுத்திரகனி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்னணியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஆகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குவது தான் எங்களோட நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நியோ கேஸ்டல் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம். நான் ஏன் ஐஏஎஸ் அகாடமியோட தயாரிப்பு நிறுவனத்தை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, கல்விக்கு நிகராக நான் வந்து சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக நான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கான வரலாற்று சான்றும் இருக்குது. அடுத்து இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இரா சரவணன் சார் தான். என்னோட நோக்கத்தையும் எண்ணத்தையும் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அவர் என்னை ஊக்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் உடனே மேடம் தமிழ் சினிமாவில் நீங்கள் முதல்ல அறிமுகமாகிறதுக்கு ஒரு சிறந்த கதை இருக்குது அப்படின்னு சொன்னதோடு விடாமல் தம்பி யுவராஜை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதோட முடியல, இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக முழு உழைப்பையும் அவர் கொடுத்துட்ருக்காரு. யுவராஜும் சரவணன் சாரும் எந்த பிரச்சனையுமே எனக்கிட்ட எடுத்துகிட்டு வர்றதில்லை. எதுவாக இருந்தாலும் மேடம் பிஸியாக இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம மேடத்துக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லா உழைப்பையும் 2 பேரும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சரவணன் சாருக்கும் தம்பி யுவராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கதையை பற்றி என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எந்த மறுப்புமே சொல்லலை. வழக்கம் போல் என்னைய ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி
எனக்கு உறுதுணையா இருந்து இதை பண்ணுன்னு சொன்னதுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அன்பே டயானா இது வந்து குடும்பத்தோட எல்லாருமே பார்த்து சேர்ந்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இது வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மெசேஜை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லாமல் ரொம்ப நுட்பமாக கையாண்டிருக்காரு. அதுக்கு டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோஜா மேம் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ ரோஜா மேமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரியான சிறந்த படைப்புகளை நியோ கேசில் கிரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் எங்களுக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பே டயானா படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்படியான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ சூப்பரான படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கக்கூடிய பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய சீஃப் டெக்னீஷியன்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூப்பிட்றது வந்து இப்போ எல்லாருமே கோபி ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சூப்பராக கட் பண்ணியிருக்க பார்த்தா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். படம் இன்னும் சூப்பராக கட் பண்ணியிருப்பாரு. வெல்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா, கனி சார், சசி சார், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பாரியோட ஜமாலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ரொம்ப நாள் நண்பர்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப வருஷம் ஒரு கனவுன்னு சொல்லலாம், இப்படி ஒரு ஸ்டேஜ் அமைகிறது. பாரி வந்து ஜமா முடிச்சுட்டு இந்த லைனை ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நானும் பெரம்பூரில் தான் இருக்கேன், அவரும் பெரம்பூரில் தான் இருக்கார். ஸோ ரெண்டாவது எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, ப்ரோ இதை வந்து $1 million பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார். பிக் தேங்க்ஸ் டு யுவராஜ் ப்ரோ. ஏன்னா இது கரெக்டாக போய் சேர வேண்டிய ஒரு படம். ஸோ அண்ட் நியோ கேசல் அண்ட் இராட் என்டர்டெயின்மெண்ட், ஸோ இது கரெக்டான ஒரு ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் அடுத்தடுத்து இவர் கேஸ்டிங் சொல்லிட்டு வரும்போது இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேஸ்டிங்காக சொல்லும் போது ரம்யா, கோபி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேஸ்டிங்காக இருந்தது. அவங்க ரொம்ப அந்த ரோலை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சேத்தன் சார் ஆல்சோ என்னோட ஃபேவரட், ஜமாலேருந்து பார்க்குறோம். அண்டு பரத் ப்ரோ தான் அந்த விழாவின் நாயகன். அண்டு அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஷெல்லி ப்ரோவோட விஷுவல்ஸ் பெரம்பூரை இந்த அளவுக்கு அழகாக யாரும் காட்டினதில்லை. அண்டு அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அண்ட் விஷிங் ஆல் சக்ஸஸ் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. இந்த கிராஃப்டை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து நான் தொடர்ந்து சொல்கிறது உண்டு. ஆண்டிப்பட்டியிலையும் ஒரு அமெரிக்காவை காட்ட முடியும், அமெரிக்காலையும் ஒரு ஆண்டிப்பட்டியை காட்ட முடியும் அப்படின்னா அது இவங்களால தான். ஸோ படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஸோ இந்த பெரம்பூர்ன்ற உலகத்தை ரொம்ப அழகாக நம்ம காட்டி நம்மளை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நான் பேசுறது ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், நான் எது மாட்டுவாருன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாரி ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் இது ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தான் அந்த கதையை பற்றி சொன்னார். சொல்லிகிட்டு இருக்கும்போது கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக சிரித்து கண்ணில் தண்ணீரே வந்துச்சு. அந்தளவுக்கு கதை செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவர் ஜமான் ஒரு படம் பண்ணார், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டிப்பாக சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட். யுவராஜ் ப்ரோட சொன்னேன், சூப்பர் ஹிட் தான் ப்ரோ, இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. சேத்தன் சார், அதுக்கப்புறம் ரம்யா மேம், பரத் ப்ரோ, அதுக்கப்புறம் ஷெல்லி ப்ரோ, மறைச்சி ப்ரோ, கோபி ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிண்ணே. பட்டாசு தான் பேசணும் பசுபதி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், ஆர்ட் டைரக்ஷன் தான் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததான்
இவரோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு படங்களான ஃபிலிமோகிராஃபி வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபி ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் கண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அருவி வால்னு ஆரம்பித்து அவருடைய லிமிட்டடான ஃபிலிமோகிராஃபியில் அன்பே டயானாவும் சேர்ந்துருக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி பெரம்பூர் இவ்வளோ அழகா, பெரம்பூரில் இப்படியான இடங்களா இருக்கா, இல்லை பெரம்பூரை இப்படிலாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட வைத்த சினிமோட்டோகிராஃபர் ஷெல்லி காலிஸ்ட் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். ஜமாவோட டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டே போனேன். ஏதோ பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் படம் யுவராஜ் சார் தேங்க்யூ. நான் பார்த்த ப்ரொடியூசர்லேயே ரொம்ப சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது போய் பார்த்தோம். அங்கே வந்து நின்றுட்டே இருந்தார் த்ரூ அவுட். இந்த ஷூட்டுக்கும் அப்படி தான், டெய்லி வருவார், இருப்பார். எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணக்கூடாது அது எல்லாமே பார்த்துட்டே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். நேற்று நைட் 2 மணி கூட மெசேஜ் அனுப்பிச்சோம். தென் பாரி ப்ரோ தேங்க்யூ. சூப்பரான ஸ்டோரி. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார் எல்லா சீன்ஸுமே நம்ம நினச்சதை விட பெட்டராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வெரி ஹாப்பி ப்ரோ. கதை அண்ட் கதை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப சூப்பர். ரம்யா மேம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டேலேருந்தே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய டைலாக்ஸ் அப்படியே ஒரே டேக்கில் பேசுகிறது. சூப்பர் ரம்யா. கோபி சார் ஃபஸ்ட் படம் நான் தான் டிஓபி, செகண்ட் படமும் நான் தான் டிஓபி. பரத் சங்கர் சச் அ ஸ்வீட் ஹியூமன் பீயிங். அது அப்புறமா வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன். சார் தேங்க்யூ. சசி சார், சமுத்திரக்கணி சார் தேங்க்யூ. சேத்தன் சார் தேங்க்யூ சார். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ. பரத் சார் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ